வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் பார்த்துருப்போம், எல்லாரும் போட்டிக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல 2 வாரியர் கிளாஸ் ரோபோட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறப்ப பிரின்ஸோட ரோபோட் மட்டும் அங்கே வந்திருக்காது. சரி வாங்க, இந்த கதையில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாலே யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆடியன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கவுண்ட் ஒரே சந்தோஷமாக இருப்பாப்ல, நமக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கூட்டமாக இருக்குது. அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல பைலட் ஆண்ட்ரே வந்து இந்த இடத்துல ஆளே காணும், அவர் வந்து கவுண்டோட கேம்புக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆண்ட்ரே என்ன நம்மளை விட்டுட்டு போயிட்டானா, அவங்க இருந்தாலே நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போ அவன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கப்ப பிரின்சஸ் அவரோட கையெல்லாம் ஃபுல்லாக நடுங்கிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் டி இது உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா நான் ஏன் வேணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரின்ஸஸ் சொல்லுவாள். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஃபினிப், அதாவது நம்ம சர்வெண்ட் வந்து கேட்பாப்பில், எங்களை நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னு தெரியுதா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு டைம் பைலட்டாக ஆக போய் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நீங்கள் ஆல்ரெடி 2 மாதம் வந்து கோமால் இருந்தீங்க, திரும்பி அது நடக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்பில், ஆமாம் நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் சொன்னேன், நான் எப்போ பைலட் ஆகிறேன்னு சொன்னேன், இந்த இடத்துல பைலட் ஆக யார் போகிறதுன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்போ தான் அடுத்த சீன்லேயே பார்க்குறப்ப அந்த இடத்துல மிர் உள்ளே வரும். உள்ளே வரப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த உள்ளே வந்த ரோபோட் வேறு யாரும் இல்லைங்க, அந்த இடத்துல வந்தது நம்ம ஃபிலிப், அதாவது நம்ம சர்வெண்ட் தான். கவுண்ட்டும் இப்போ தான் என்னடா நடக்குது, அவளுக்கு அப்புறம் இன்னொரு பைலட் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவத்தில் இருக்க, உள்ளே வந்து நம்ம ஹீரோவோட ரோபோட், அதாவது வந்து நம்ம ஃபிலிப் தான் உள்ள வந்திருப்பார், சர்வெண்ட் தான் வந்திருப்பார். இதெல்லாம் ஓகேவா, இவரால் ஜெயிக்க முடியுமா, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாப்பில், நீ ஒன்றும் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேணாம், அவன் பார்க்கறதுக்கு தான் சாதாரண சர்வெண்ட் மாதிரி இருப்பான், ஆனால் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் நைட்டோட அதிகம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாள். அதே சமயம் தான் அந்த சைடு போட்டியும் ஆரம்பித்த வேகத்தில் அந்த இடத்துல பார்த்தா சைஸே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயினோட வாரியர் பார்த்திங்கன்னா அதோட சைஸ் ரொம்ப சிறுசாக இருக்கும். கவுண்டோட வாரியர் சைஸ் அதை விட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு பெருசாக இருக்கும். இவன் எப்போ ஜெயிக்க போகிறான்னு அந்த பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்க, அந்த சைடு வந்து கவுண்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு டைம் அவன் அட்டாக் பண்ணுறப்போ அதோட பவரே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்மளோட வாரியரால் அந்த இடத்துல தப்பிக்க மட்டும் தான் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைமும் இவரும் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஆனால் கடைசியில் ஒரு டைம் அடிபட்டு தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது, இவனோட பவர் இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட்டு யோசிச்சுட்டு இருக்க, கடைசியாக நம்ம சர்வெண்ட் ஒரு அட்டாக் பண்ணுவான். ஆனால் அந்த அட்டாக் பண்ணதால் அந்த இடத்துல கவுண்டர் ரோபோட்டுக்கு எதுவுமே ஆயிருக்காது. இப்போ உனக்கு சண்டை போடணும்னு சொல்லிட்டு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து கவுண்டர் ரோபோட் வந்து ஃபுல் பவரை திரும்பி அன்லீஷ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அட்டாக் பண்ணுற வேகத்தில் அந்த இடத்துல நம்மளோட ஃபிலிப் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல டாஜ் மட்டும் தான் பண்ண முடியும். அவனால் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு கூட டைம் கிடச்சிருக்காது. சரி ஓகே, இதுக்கு மேலே நானும் வந்து என்னோடய பவரை மறைக்கக்கூடாது, இந்த இடத்துல என்னோட யங் மாஸ்டர், அதாவது நம்ம ஹீரோ வந்து அவன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவனை இனிமேல் நான் என்னோடய ஃபுல் பவரை வந்து நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி அடிக்க ஆரம்பிப்பான். ஆரம்பித்த உடனே இவன் என்னத்தை பவரை ஷோ பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, அதே சமயம் தான் அந்த இடத்துல கவுண்ட் கிட்ட இருந்தால் அந்த இடத்துல இந்த கவுண்டோட வாரியருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும், எதுக்காக இன்னும் அவன் கூட விளையாடிட்டு இருக்கேன், அவன் கதையை சீக்கிரம் முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிருக்க கவுண்ட், நான் சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த வாரியர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்மளோட ஃபிலிப் இருப்பாப்பில், அதாவது நம்ம சர்வெண்ட் பக்கத்துலேருந்து அவரோட ஆர்மர் ஃபுல்லாக ஒரு ஆரா மாதிரி வரும். ஸ்வாட் மாஸ்டரோட ஆரா வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோடய ஃபுல் பவர் நான் முழுசாக காமிக்கிறேன், முடிஞ்ச இதை தடுத்து பாருன்னு சொல்லுவாப்பில். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவுண்டோட வாரியரும் அவனோட ஃபுல் பவரையும் வந்து அவைக்கன் பண்ணுவான். அவைக்கன் பண்ணதில் அந்த இடம் மொத்தமும் கிட்டத்தட்ட அதிர ஆரம்பிக்கும். அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ண வருவான். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட் வந்து ஒரு ரேடியில் அவன் கை 2ஆக பொழந்துருப்பாப்பில். பொழந்த வேகத்தில் அவனோட கை அந்த இடத்துல கீழே விழுவோம். அடுத்தது என்னடா நடக்குது இங்கே, இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டோட வாரியர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நான் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு பவர் நான் ஆல்ரெடி பார்த்தது ஒரே ஒரு இடத்துல தான், அதுவும் இம்பீரியல் கேபிட்டலில் தான். அங்கே நடந்த இதே மாதிரி வாரியர் பேட்டிலில் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து யாராலையுமே தோக்கடிக்க முடியல, அன்டிஃபீட்டட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வணங்கினேன், த பிளாக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே இந்த இடத்துல அந்த ஷாக்கில் வந்து அந்த இடத்துல நம்மளோட சர்வெண்ட் அடுத்த அடியில் வந்து அந்த ரோபோட்டை 2ஆக பொழந்திருப்பாப்பில். என்னடா நடக்குது, இதுதான் அந்த ஃபேந்தம் ஸ்வாடான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த காமெண்ட்ரியிலே வந்து என்னடா நடக்குதுங்க, இந்த இடத்துல நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது, இந்த இடத்துல ஜெயிச்சது பிரின்சஸோட வாரியர் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட்டு அவனோட கையை தூக்கி நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்த பேரும் அங்கே இருந்தவங்கலாம் அதிசயமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இந்த கவுண்டோட வாரியர் கேட்பான், ஆமாம் பிளாக் நைட் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட்டு சொல்லுவாங்க, அப்போ உனக்கு என்ன தெரியுமா, என்ன எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப, உன்னை எப்படி தெரியாமல் இருக்கும், நீ தான் வந்து அன்டிஃபிட்டட்னு சொல்லிட்டு பேரை வாங்கினவனாச்சே, யாராலையுமே உன்னை தோக்கடிக்க முடியல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் அந்த இடத்துல இம்பீரியல் கேபிட்டலே பெரிய ஆளாக இருந்த, அங்கே அவ்வளோ பெரிய ரெக்கார்டை செட் பண்ணிட்டு நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த கவுண்டோட வாரியர் கேட்பான். ஆமாம், இந்த இடத்துல யாருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் பண்ணணும்ல, அதனால தான் என் பேர் பிளாக் நைட்னு வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம சர்வெண்ட் சொல்ல, ஒரு நிமிஷம் அந்த மாசா சொல்லிட்டு அங்கேருந்து, சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் யார் மட்டும் யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாப்பில். அப்போ தான் கவுண்டர் நைட்டும் ஓகே எப்படி என்னை வேலையை விட்டு தான் தூக்க போகிறாங்க, நான் சொல்லி மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அங்கேருந்து எல்லாருமே ஒரே நிமிஷம் சந்தோஷமாக இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இதுக்கு மேலே என்னோட உதவி இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நான் இங்கேருந்து கிளம்புறது பெட்டர் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அரேனா விட்டு அப்படியே லைட்டாக தள்ளுவாப்பில். தள்ளி அப்படியே போகிறப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி இருக்கும். என்னடா ஸ்கோர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் இதுதான் வந்து அந்த இடத்துல கேம்பிளிங் நடக்கிறப்ப எத்தனை பேர் ஆப்போசிட்டாகவும் எத்தனை பேர் சப்போர்ட்டாகவும் அந்த இடத்துல பெட் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறதா இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரின்சஸோட மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 21 பேர் வந்து அதில்
இடத்துல பிரின்சஸ் தோற்றுருவாங்கன்னு ஜீரோ ஒருத்தர் கூட வந்து அந்த இடத்துல ஜெயிப்பாங்கன்னு பெட் கட்டல. கடைசி நிமிஷத்தில் ஆனால் நம்ம ஹீரோ வந்து யாருக்கும் தெரியாமல் போய் பெட் கட்டியிருப்பார். அப்போ 21 பேர் தோற்றுருவான்னு பெட் கட்டிருக்காங்க, நம்ம ஹீரோ மட்டும் தான் ஜெயிச்சிருவான்னு பெட் கட்டி இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெயிச்சதுனால நம்மளோட ஹீரோவோட பணம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாகிட்டே போயிருக்கும். நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அவர் கையில் இருந்து 10,000 எல்லாத்தையும் வச்சு பெட் கட்டியிருப்பாப்ல. இப்போ 21 மடங்குனா கிட்டத்தட்ட வந்து 2,10,000 பெசோஸ் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணியிருப்பாப்ல. அப்படியே அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போட்டுக்கு வந்துடுவார். கப்பல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாப்ல. அங்கே தான் எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க, கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி பிரின்சஸ் கேட்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துல டெரிட்டரியில் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்காக இங்கே ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல கவுண்ட் வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கானா, அவன் இன்னும் எந்த எல்லைக்கு வேணுமாலும் போக துணிவான், எதுக்காக இங்கேயே இருக்கணும், வேறு எங்கேயாவது போகலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் என்னோட பீப்புளை விட்டு நான் இங்கேருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சஸ் சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல அந்த பட்லரும் வந்து இன்னொரு பக்கம் சொல்ல ஆரம்பிப்பான், பிரின்சஸ் இந்த இடத்துல நம்ம எங்களார் சொல்கிறது சரி தான், நீங்கள் இங்கேயே இருக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்பி சொல்லுவாங்க, எனக்கு புரியுது நீங்கள் உங்களோட பீப்புளை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால அவங்களோட உயிருக்கும் சரி அவங்களோட ஃப்யூச்சருக்கும் சரி எதுவுமே வந்து பெனிஃபிட் ஆக போகிறதில்ல, ஆனால் நீங்கள் இருந்து கிளம்புனீங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஏதாவது மாற்றுறதுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்சதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் வந்து என்னால் அதை செய்ய முடியாது, ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால தான் அவங்க நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வாழ்த்துட்டு இருக்காங்க, நானும் போயிட்டேன்னா அவங்க வந்து யார் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்வாங்க, அவருக்கு யார் துணையாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சஸ் கேட்க, ஓகே பிரின்சஸ் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே கையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாப்ல. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல அப்படியே கப்பலில் ஏறி அவரோட டெரிட்டரிக்கு கிளம்பிட்டு இருப்பாப்ல. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கப்ப தான், ஆனால் எங்களோட நீங்கள் எதுக்காக வந்து இவங்க 2 பேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட கேட்பான். அப்போ சர்வெட் கேட்ட உடனே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லுவாப்ல, அவங்க 2 பேர் தானே அந்த இடத்துல வந்து நம்மளோட மேஜிக் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, அதாவது வந்து வாரியர் கிளாஸுக்கு வந்து இன்ஜினியர்ஸாக இருக்கிறது இவங்க 2 பேர் தானே, நம்மக்கிட்ட தான் யாருமே இல்லையா, அதனால தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே, ஆனால் இவங்களையும் கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே இதை சரி பண்ணியிருக்கலாமே, அங்கே இருக்கிறதே 3 ஜெகஜென் தான், அதாவது 3 வாரியர் கிளாஸ் ரோபோட்ஸ் மட்டும் தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு இவங்க 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரணுன்ற கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, இப்போ வேணும்னா 3 இருக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது, ஃப்யூச்சர் நினச்சி யோசிக்க பழக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. இதை கேட்டோடனே ஃபிலிப்பு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மேனர், அதாவது சொல்லிட்டு அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெர்ச்சன்ட் வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான். என்னடா நடக்குது இங்கே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சிருக்கேன். இங்கே யங் மாஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஓடி போயிட்டாப்ல, இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல இருக்க எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மெர்ச்சன்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் பின்னாடி வந்து நம்ம ஃபிலிப் வந்து நிற்பாப்ல, பின்னாடி வந்து நின்று யங் மாஸ்டர் ஓடி போயிட்டாரா, எங்கே ஓடி போயிட்டாரு, நான் அவரோட எஸ்கர்ட் நைட் ஆச்சு, அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னது இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவன் ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், ஆமாம் எப்போ யங் மாஸ்டர் திரும்பி வந்தார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பான். சரி ஓகே விடுங்க, நான் யங் மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படி ஜகவாங்க. இல்லை நீங்கள் அதை பற்றியில் ஒன்று கவலைப்பட வேணாம், இந்த இடத்துல எங்களோட யங் மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெட்டரே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ஆல்ரெடி உங்களோட கடனை வந்து இப்போ கட்டி முடிக்க போகிறோம், கட்டி முடித்த உடனே வந்து நீங்கள் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே எங்களோட டெரிட்டரியில் இருக்கீங்க, எங்களோட டெரிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து அடுத்து எதிரி தான், இனிமேல் நீங்கள் ட்ரெஸ் பர்ஸராக தான் முடிவு எடுக்க போகிறீங்க, அதாவது வந்து எங்களோட நிலத்துக்குள்ளே வந்து ஊடுருவி வந்தவங்களா, அடுத்த 3 செகண்ட்லேருந்து உங்களோட உயிர் எல்லாமே வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கொல்ல வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, செக்ஷன்லாம் படிச்சு காமிக்க, ஆனால் நான் இங்கே தான் ஒன்றும் எனக்கு பணமே கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். இதை கேட்டோடனே மன்னிச்சிருங்க நான் பணத்தை வந்து காமிக்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவன் கையில் இந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. இன்னும் நடக்குது இங்கே, ஒரே வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து 30,000 கட்டிட்டானே, இவனுக்கு எப்போ 30,000 வந்து அதுக்குள்ளே கிடச்சது ஒரே வாரத்தில்னு சொல்லிட்டு இவனே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல அவன் சொல்லுவான், எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 30,000 கொண்டு போயிட்டு முதல்ல அவரோட கரேஜை வைங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே அவனுங்களை வைக்க ஆரம்பிக்க, அப்போ தான் நம்மளோட ஃபிலிப் ஒரு நிமிஷம் படிக்க ஆரம்பிப்பான். இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது, அடுத்த 3 செகண்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து கிளம்புனீங்கன்னா உங்களோட தலை இங்கே உருண்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை அங்கேருந்து சரன்னு பறந்து ஓடி போயிடுவான். அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க, பின்னாடி 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒரு நைட் கமாண்டர், அதுக்கு மேலே வந்துட்டு அந்த இடத்துல அந்த பட்லர்னு சொல்லிட்டு 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்து சொல்ல, அவங்க எல்லாம் முடிஞ்சா என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹீரோ லோக்கனோட சிலையவே கொண்டு போய் விற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை போட்டு குழுக்குன்னு குளிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யங் மாஸ்டர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை யங் மாஸ்டர் எங்கன்னு கேட்க, யங் மாஸ்டர் தானே, அவர் வந்து அந்த இடத்துல இந்த மேஜிக் டவருக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. என்னடா மேஜிக் டவரா, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல மேஜிக் டவருக்கு நம்ம ஹீரோ வந்து போயிருப்பாப்ல. உள்ளே போகும்போது அவர் பார்த்துட்டு போவாப்ல, இந்த இடம் ஃபுல்லாமே வந்து தூசு தட்டி போயிருந்தாலும் இந்த இடத்துல தான் அவரோடவும் அந்த கேத்ரினா 2 பேர்த்தோட நினைவுகள் எல்லாமே அடங்கியிருக்கும். கேத்ரினா அவரும் இங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவை நினச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல நான் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே இங்கே இருக்கிற பொருளை ஒன்று எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாப்ல. உள்ளே போய் ஒரு கதவை திறக்கிறப்பவே என்னதான் இருந்தாலும் டார்ஃபோட டெக்னாலஜி எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான், 500 வருஷம் ஆகியும் அந்த டெக்னாலஜி அப்படியே இருக்குது, இந்த கதவு இன்னும் அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திறப்பாப்ல.
தெரியல. அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி திறந்து உள்ளே போனோடனே ஒரு பாட்டிலில் வந்து ஒரு சின்ன ரவுண்டு பால் ஆட்டிருக்கும். இத்தனை நாளாக வந்து என்னோடய ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் டீமன் ஹெல்த்ரூத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். டீமனா ஹெல்த்ரூத்தா யாரா அது? அதுவும் இந்த கல்லை பற்றி ஏன்டா சொல்கிறாரு? இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.